எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி சூப்பராக அல்டிமேட்டாக சாஃப்டான சப்பாத்தி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 10 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் டோ ரெடி பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு பிணையிறப்ப ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சப்பாத்தி மாவுக்கு 1/2 கப், அதை விட கொஞ்சம் கம்மியாக நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 கப் சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 கப்புக்கு நம்ம 2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் அதிலேருந்து ஒரு 1/2 கப் கம்மி பண்ணிவிட்டு 1/2 கப்பாக சேர்த்துருக்கேன். ஸோ 1க்கு பாதி அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும், அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டு இந்த தண்ணியிலே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்க்குறப்ப நமக்கு சாஃப்டாக சப்பாத்தி கிடைக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய மாவு அதை இதுக்கப்புறமா ஆட் பண்ணி இதை நல்ல ஒரு சாஃப்டான டோவாக ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். நம்ம நார்மலாக மாவு பிணையிறதுக்கும் இந்த மாதிரி பிணைஞ்சு சப்பாத்தி செஞ்சோன்னா ரெண்டுக்குமே நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ சப்பாத்தி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த டிப் 1 இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டிப் 2 பார்த்திங்கன்னா, மாவு பிணைச்சதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 30 நிமிஷம் மினிமம் ரெஸ்ட் பண்ண விடணும். மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் வரை இந்த மாவு நல்லா ஊறலாம். எந்த அளவுக்கு நமக்கு மாவு ரெஸ்டிங் டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். இது ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்ததாக டிப் 3 பார்த்திங்கன்னா, நம்ம 30 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து அப்படியே மாவு திரட்டாமல் நல்லா ஒரு 5 நிமிஷம் மாவை பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மடித்து நம்ம பிணையிறப்ப சப்பாத்தி நமக்கு நல்லா லேயராக கிடைக்கும். இந்த டிப் 3 கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ மாவு நல்லாவே நமக்கு ஷைனிங்காக கிடச்சிருக்கு. ஸோ மாவை நல்லா ஒரு 5 நிமிஷம் பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கையிலையும் நமக்கு மாவு ஒட்டாமல் கிடைக்கணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஈவன் சைஸ்டு பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப் 4 என்னென்னா, மாவு பால்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு காட்டன் வெட் கிளாத் போட்டு மூடி வச்சிடணும். மாவு காயாமல் பார்த்துக்கணும். ஈர துணி போட்டு இந்த பால்ஸை நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி நம்ம தேய்க்கிறப்பையும் இந்த மாதிரி ட்ரை வீட் ஃப்ளார், கோதுமை மாவு ட்ரையாக இருக்கிறத பயன்படுத்திக்கோங்க. ஆயில் யூஸ் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு நம்ம தேய்க்கிறப்ப சப்பாத்தி இன்னமுமே ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். டிப் 6 பார்த்திங்கன்னா, மாவை நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல திக்காக இன்னொரு இடத்துல தின்னாக இருந்தால் நமக்கு சப்பாத்தி ஃப்ளஃபியாக கிடைக்காது, வெந்தும் வேகாமையும் இருக்கும். அடுத்ததாக டிப் 7, சப்பாத்தி போடுறப்ப 1 by 1 தேய்ச்சிட்டு ஆட் பண்ணணும். மொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு நியூஸ் பேப்பரில் வச்சுட்டு போட்டோன்னா அந்த ஈரப்பதம் போயிடும், சப்பாத்தி சாஃப்டாக வராது. ஸோ ஒன்று தேய்ச்சி ஒன்று இன்ஸ்டண்ட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. டிப் 8 பார்த்திங்கன்னா, சப்பாத்திக்குன்னு தனியாக தவா யூஸ் பண்ணி சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தோசை தவாவில் நம்ம சப்பாத்தி போடுறப்ப சம்டைம்ஸ் சப்பாத்தி நல்லா வரும், அடுத்து நம்ம தோசை ஊற்ற போகிறப்ப அது ஒட்டிகிட்ருக்கும், தோசை எடுக்க முடியாமல் சிரமப்படுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சப்பாத்தி தனியாக ஒரு தவாவில் போடுங்க. அந்த தவாவுமே கேஸ்ட் அயன் தவாவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கேஸ்ட் அயன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வார்ப்பு இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தவாவில் இருக்கப்போ நம்ம சூடு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சப்பாத்தி எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்து வரும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம கேஸ்ட் அயன் யூஸ் பண்ணி சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணணும். டிப் 9 பார்த்திங்கன்னா, சப்பாத்தி போட ஆரம்பிக்கிறப்ப ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 சைடும் அந்த மாய்ஸ்சர் லைட்டாக போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு ரொட்டேட் பண்ணி கொடுங்க. நல்லா ஃப்ளஃபியாக எல்லா இடத்துலையுமே இந்த ஏர் போயிட்டு சூப்பராக சப்பாத்தி வெந்து வரும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். எடுத்தோடனையும் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ பாருங்கள் எப்படி பூரி மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வருதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த 9th டிப் ஃபாலோ பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க.
அடுத்ததாக ஃபைனலாக நம்மளோட டிப் 10 என்னென்னா, நம்ம ஆயில் அப்ளை பண்ணாமல் சப்பாத்தி வேக வச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அந்த சூடு இருக்கப்பவே நெய்யோ இல்லை ஆயிலோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மேலே க்ரீஸ் பண்ணிடுங்க. இந்த சப்பாத்தி உங்களுக்கு மினிமம் 2 டேஸ்லேருந்து 3 டேஸ் வரைக்குமே நல்ல சாஃப்ட்னஸோடு சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ட்ராவல் டைமில் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சப்பாத்தி ரெடி பண்ணலாம். இது பாருங்கள் எவ்வளோ லேயராக இருக்குன்னு. சூப்பராகவுமே வெந்திருக்கும். நல்லா அல்டிமேட்டாக சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா குருமா ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த 10 டிப்ஸ் ஃபாலோ பண்ணி சப்பாத்தி ரெடி பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தோசை தவாவில் போட்டு எடுக்கிற சப்பாத்திக்கும் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி டோ ரெடி பண்ணி இந்த 10 டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணுற சப்பாத்திக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு இதில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்து இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.